இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ஒரு நிமிஷம் உன் போனை தாயேன். எதுக்கு? ஒரு நிமிஷம் குடுமா. எதுக்கு? ஆமா, என்னோட ஒரு பழைய போட்டோ ஒண்ணு உன் போன்ல தான் இருக்கு. நான் பார்த்தேன். அது இப்ப தேவைப்படுது. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாக்குறேன். குடு. ஆமா ஆமா, அத நீ அப்புறமா பாத்துக்கோ. இரு, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஏதோ மெசேஜ் வருது பாருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் போன கொடுங்க. ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏய் பிருந்தா, இந்தாங்க மாமா. என்னாச்சுடி? ஒண்ணும் இல்லம்மா. பேசிட்டியா? அம்மா வீரா. ஏய், கண்மணி குரல் மாதிரி இருக்குல்ல? எனக்கு கண்மணி கத்துறா. ஒருவேளை அவ போனுக்கு மெசேஜ் வந்திருக்குமோ? அவ வீடியோவை பார்த்துட்டாளா? கண்மணி தானே? எல்லாரும் இங்க வாங்க. என்னடி இவ கத்துறா? தெரியலமா. என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி புடவை எரிஞ்சு? தெரியலமா. நீங்க கடையில பார்த்து தானே வாங்குனீங்க? பார்த்து தாண்டி வாங்கினேன். எடுத்து வைக்கும் போது கூட நல்லா தானே இருந்துச்சு. நல்ல நாள் அதுவும் இப்படி புடவை எரிஞ்சு போய் அபசகனம் ஆயிடுச்சு. வள்ளி, அழாதீங்கம்மா. கண்மணி அழாதடி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்குது. கண்மணி அழாத, பாத்துக்கலாம் இரு. கண்மணி அழாதடி. எப்படி வீரா, எப்படி இந்த புடவை எரிஞ்சது? இது கண்டிப்பா அந்த விஜயோட வேலையா தான் இருக்கும். அவ என்ன பண்றா? பொறுமையா இரு. இல்லடா, எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. ஃபங்க்ஷன் முடியட்டும், அவள அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு அமைதியா இரு. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கலாம். அக்கா அழாதக்கா. அழாதடி. ஏங்க, நீங்க சீக்கிரம் கடைக்கு போய் வேற புடவை எடுத்துட்டு வாங்க. இல்ல இல்ல கார்த்தி, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஏன்க்கா என்னாச்சு? இல்லடி, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்ல. வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, இப்ப அவ உடனே புடவைய கட்டிட்டு கீழே போணுமா? அதுக்குன்னு பழைய புடவைய கட்டிட்டு போய் நிக்க முடியும்? புது புடவை தானே வீர கட்டணும். மரா, புதுசாவே கட்டிக்கலாம். நீங்க எல்லாம் கீழே இருங்க, நான் கண்மணியை கூட்டிட்டு வரேன். ஆனா புடவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா, நீங்க போங்க. கொடுங்க வீரா, நீங்க வந்தவங்களை கவனிங்க, நான் வந்துடுறேன். நீங்க போங்க. அழாத. நானும் கூட இருக்கவா? நீ கீழே இரு, போ. நான் கூட்டிட்டு வரேன், போ. சரி. எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு நாங்க இருக்கோம். என்ன நடந்தாலும் நீ கண் கலங்க கூடாது. நான் இப்போ எந்த புடவையை கட்டிட்டு கீழே போவேம்மா? எல்லாரும் வந்துட்டாங்களே. உனக்கு சொந்தமான புடவை. வீரா விடு. அந்த புடவை இல்லைன்னா என்ன, அத்தைகிட்ட 1008 புது புடவை இருக்கு. அதுல ஏதோ ஒரு நல்ல புடவை கட்டி விடும். புடவை எது வேணாலும் கட்டலாமாமா. ஆனா அக்கா கொடுத்த தாய் வீட்டு சீதனம் இது. அது நெருப்புல பொசுங்கி போறது அபசகனம் இல்ல மாமா. அம்மா மனசு எவ்வளவு வருத்தப்படும். பயப்படாதம்மா. நல்லதோ கெட்டதோ எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். அதனால அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஒண்ணு நம்ம கைய விட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்டா நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது காவேரியோட வளகாப்பு புடவையாச்சே.
நல்லா இருக்கா? அண்ணி, இந்த புடவையில் உங்களை பார்க்கும்போது அம்மாவே இந்த புடவையை கட்டிட்டு வந்து நின்ன மாதிரி இருக்கு. இல்லைங்க, யார் நீங்கெல்லாம்? ஏய், எங்க தலைவனை உள்ளதான்றா அடைச்சு வச்சிருக்கீங்க. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாப்ல. தலைவனா? ஓ, நீங்க அவனோட ஆளுங்களா? டேய், இப்ப இந்த இடத்தையே சூற விட்டுருவேன். டேய், சொன்னா கேளுடா, இதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. எங்க அப்பா பார்த்தா கண்டமேனிக்கு ஏறுவாருடா. வேற ஏதாவது வச்சுப்போம்டா. சொல்றா, நாங்க பாத்துக்கிறோம். டேய், சொன்னா கேளுடா. போடுறா. டேய் வேணாண்டா. டேய் சொன்னா கேளுங்க, வேணாம். நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான்டா. இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன். டேய் கை குடுறா. தேங்க்யூ. வண்டி ஏறா, வண்டி ஏறு. ஏய், வண்டி ஏறா, சீக்கிரம் ஏறா. ஓடுங்க. போ போ போ. யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? ஃபங்க்ஷன் நடக்குது, பொறுப்பே இல்லாம இருக்கானே. டேய், வாடா. மை ப்ரொடியூசர். வாடா இங்க. ஏண்டா, இதெல்லாம் திருந்தவே மாட்டேடா. டேய், வீட்டுக்குள்ள அன்னைக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு, வெளியில போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. சார் சார் சார், அவர் மேல எந்த தப்பும் இல்லை சார். அவங்க என்ன அடிக்க வந்தாங்க. உங்களை அடிக்க வந்தாங்களா? ஆமா சார். என்ன பிரச்சனை தம்பி? நாங்க பிசினஸ் பண்றோம்ல சார், அதுல போட்டி ஆப்போசிட் கம்பெனில இருந்து ஆள் அனுப்பி மிரட்டுறாங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை சார். உங்க பையன் மாறன் அவர் எனக்கு உதவி தான் பண்ணாரு. தம்பி, உங்களுக்கு அடிக்கடி எதுவும் படல இல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. பெத்த உள்ளே கேட்குறாரா பாரு. சரி, உள்ள வாங்க. ப்ரோ, உள்ள போலாமா? ம்